நீங்க உங்க மனைவிக்கு gift வாங்கி தரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கா? கவலை எதுக்குங்க? இந்த வாட்ச், கிரீட்டிங் கார்டு இதெல்லாம் ரொம்ப ரேட்டு. இது நான் வாங்கி குடுத்தேன். ஆனா இத விட ஒண்ணு கிஃப்ட் நான் உங்களுக்கு குடுத்தேங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரான கிஃப்ட். ஸோ அவ்ளோ பெரிய கிஃப்ட் நீங்க அது குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் அதுல சின்னதா கூட நீங்க பண்ணா கூட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்னா இந்த கிஃப்ட் தான். இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற கிஃப்ட் தான் அந்த கிஃப்ட். என்னடா இந்த ஒரு பாக்ஸ போய் குடுத்துருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்படுவீங்க. நிஜமாங்க இந்த ஒரு பாக்ஸுக்குள்ள அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் இருக்கு. ஃபுல்லாமே வந்து கைப்பட செஞ்ச கிஃப்ட் இது. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் மனைவி. நீங்களும் கொடுத்தீங்க. இதுல பாதி நீங்க கொடுத்தா கூட அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா நான் வந்து அந்த பாக்ஸ் ஐடியாவுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணது இந்த அட்டைப்பட்டியில தான். துணியெல்லாம் கொடுப்பாங்களே அந்த அட்டைப்பட்டியில இந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு இது செட் ஆகல. ஏன்னா நாங்க அப்ப டிராவல் பண்ணணும் அந்த டைம்ல ஆனிவர்சரி அப்ப இது எங்களுக்கு செட் ஆக முடியல. என் ஃபுல்லா எறும்பு வந்து இதாயிருச்சு. அதனால நான் பாக்ஸ்ல மாத்திட்டேன். ஸோ இந்த பாக்ஸ்ல நான் செட் பண்ணது இதுதான். அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அழகான ஒரு லவ் கோட்ஸ் ஒரு பேராகிராஃப்ல அழகா வந்து எழுதி கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹே மை லோட்டோ சாக்கோபை அப்படின்னு அவங்க செல்லமா கூப்பிடுற மாதிரி ஒரு சாக்லேட். ஃபுல்லாமே இது சாக்லேட்டான கிஃப்ட் தான். அங்க பாருங்க ஒரே ஒரு பேராகிராஃப். இந்த பேராகிராஃப்ல இந்த சாக்லேட் எல்லாமே எவ்வளோ நீங்க நினைச்சு பாருங்க. எல்லாமே ஒவ்வொரு ரூபா தான் இந்த சாக்லேட் எல்லாமே. இந்த 10 சாக்லேட் நீங்க லைட்டா அடுக்கி ஒவ்வொரு சாக்லேட்டுக்கும் ஒரு கோட் எழுதி கொடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுல நான் வந்து சாக்லேட் மட்டும் யூஸ் பண்ணல. பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் என்னென்னலாம் எனக்கு கையில கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 40 ஐட்டம் பக்கம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுல பாருங்க பிஸ்கெட், ஹாப்பி பிஸ்கெட். இன்னொன்னு பாருங்க இது மில்பிகிஸ் நம்ம சாப்பிடும் போது எப்படி இருக்கும்? சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். அதே ஒரு கோட்ஸா எழுதி கொடுங்களே, சந்தோஷப்பட்டு போறாங்க. ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் எல்லாருமே தெரியும். நல்லாவும் இருக்கும் அந்த டேஸ்ட். ஒரு 10 ரூபா. அது பாருங்க அந்த கோட்ஸ். நைஸ் டைம் பிஸ்கெட். எவ்ரி மொமெண்ட் வித் யூ இஸ் a நைஸ் டைம். எல்லா மொமெண்ட்டும் உங்க கூட இருக்கிறது நல்லா இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இமேஜின் பண்ணி எழுதும் போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பாருங்க நிறைய வச்சிருக்கேன். இது செட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்கன்னா 50-50 பிஸ்கெட் பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் 50-50 ஈச் 50-50ன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி தான் ஒவ்வொன்று இதுக்குமே கரெக்டா அந்த மேட்சிங் மட்டும் நீங்க யோசிச்சு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப இந்த கிஃப்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. இது வந்து நம்ம சாக்லேட், பிஸ்கெட் இதெல்லாம் வைக்கும்போது எனக்கு அந்த அலைன்மெண்ட் வந்து எனக்கு கரெக்டா கிடைக்கல. ஏன்னா பிஸ்கெட் எல்லாமே கொஞ்சம் ரவுண்டா இருந்துச்சு, ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதனால வந்து அந்த பிஸ்கெட் எல்லாமே வந்து வச்சு அதுக்கு மேல சாக்லேட் இதெல்லாம் வைக்க முடியல. நீங்க சாக்லேட் மட்டும் தான் நீங்க மேல அப்படியே வச்சுக்கலாம். பட் பிஸ்கெட் எல்லாம் இருக்கும்போது நமக்கு அதுக்கு அந்த கரெக்டா அந்த அலைன்மெண்ட் வச்சா மட்டும்தான் நமக்கு அந்த மேல அடுக்க முடிஞ்சது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் பிஸ்கெட் வச்சேன். அடுத்த லேயர்ல ஸ்நாக்ஸ், அடுத்த லேயர்ல சாக்லேட், அந்த மாதிரி லேயரா ஒரு 4-5 லேயர் ஃபார்ம் பண்ணி நீட்டா அந்த பாக்ஸ்ல நான் பேக் பண்ணது அந்த கிஃப்ட்டுங்க. பாருங்க இதுல 1 ரூபா தான் இந்த சாக்லேட். இது நீங்க எக்லெஸ் சாக்லேட் 1 ரூபா தான் வரும். நீங்க போய் கேட்டீங்கனாலே கடையில கொடுப்பாங்க. ஜஸ்ட் 1 ரூபா. இதுல 5 சாக்லேட் நீங்க ரெடி பண்ணுங்க கோட்ஸ் எழுதி. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டைரி மில்க் நீங்க 10 ரூபா டைரி மில்க், இதோட கம்மியா டைரி மில்க்கும் இப்போ கிடைக்குது. ஃபியூஸ் இப்ப பாருங்க இந்த ஹாட் சாக்லேட். நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு இந்த ஹாட் சாக்லேட்டை பார்க்கணும். இது அவங்க ஹாட் எவ்வளவு சூப்பரா இருக்குங்க இந்த சாக்லேட். மெலோடி பாருங்க, எவ்ரி லவ் ஹேஸ் இட்ஸ் ஓன் மெலோடி. ஒவ்வொரு லவ்வுக்கும் ஒரு மெலோடி இருக்கு. அவ்வளவுதான். மேங்கோ ஃப்ரூட் யூ லவ் மெல்ட்ஸ் மை ஹார்ட் த வே திஸ் சென்டர் மேங்கோ ஃப்ரூட் மெல்ட்ஸ் இன் மை ஹார்ட். அவ்வளவுதான். இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ஃபியூஸுக்கு பாருங்க when I see you my mind fuse. அவ்வளவுதாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சின்னதா நீங்க கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க. பெருசா நம்ம வாங்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க சின்னதா நமக்கு சுத்தி இருக்கிறதே வந்து இந்த சாக்லேட் தான். ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் நீங்க வாங்கி நீட்டா ஏர்ஃபோர் சீட் கட் பண்ணி நீட்டா இந்த மாதிரி கோட்ஸ் எழுதி அதை டெக்கரேட் பண்ணி நீட்டா அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த ட்ரீட் பிஸ்கெட்டுக்கு அதுக்கு ஒரு கோட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க லேஸ். நம்ம அன்றாட சாப்பிட்டு இருக்கோம் லேஸ். இந்த சால்ட் ஃபிளேவர், சிம்பிள் சால்ட் என்லெஸ் லவ் ஜஸ்ட் லைக் அஸ். அவ்வளவுதான். சிம்பிளா நீங்க கோர்ஸ் எழுதணும். அதுக்கு நீங்க பேராகிராஃபா நீங்க எழுதுனீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கே லேட் ஆகும். ஸோ இதுல ஒரு இது வந்து நம்ம பிஞ்சு போயிருச்சு. நான் போட்டேங்க டார்க் ஃபேண்டசி இந்த பிஸ்கெட். இது கரெக்டா ஒட்டல போல. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு கோர்ஸுங்க. பாருங்க இது கடைசி வரப்போகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவுன்ஸ் க்ரீம் பிஸ்கெட் நம்ம எல்லாருமே சாப்பிட்டுருப்போம், கடையில இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் குர்குரே, சென்டர் ஃப்ரெஷ். இங்க பாருங்களேன் நம்ம எல்லாத்தையும் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். சென்டர் ஃப்ரெஷ் யூ கேவ் ரிஃப்ரெஷ்மெண்ட் இன் மை லைஃப் லைக் சென்டர் ஃப்ரெஷ். ஸோ இந்த மாதிரி தாங்க. இது சென்டர் ஃப்ரெஷ் கோட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 50-50 கோட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. மெலோடி பிடிச்சிருந்தது. டைரி மில்க் பிடிச்சிருந்தது. அப்புறம் ஹை மை லாட்டோ சாக்கோபை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன்ல, அதான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது.
இந்த மாதிரி ஏகப்பட்ட இது அவங்க பிடிச்சிருந்ததை எனக்கு வந்து சொன்னாங்க. அடுத்தது பாருங்க, இந்த சாக்லேட் பெர்க் சாக்லேட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது ஒட்ட முடியல, ஆனாலும் அது நீட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப பெருசா இருந்தது, எப்படியும் ஒட்டிட்டேன். லிட்டில் ஆர்ட்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும். மெனி லிட்டில் ஆர்ட்ஸ் பட் ஒன்லி ஒன் பிக் லவ். இந்த மாதிரி தான் கோட்ஸ் வந்து நீங்க ஃபார்ம் பண்ணி பாருங்க, ரொம்ப அவங்க ஹாப்பி ஆவாங்க. அதுக்கப்புறம் கிராக் ஜாக்னு ஒரு பிஸ்கெட் இருக்கும். ஸோ அந்த கிராக் ஜாக் பிஸ்கெட்டுக்கும் கோட்ஸ் இருக்கு. இந்த கோட்ஸ் எல்லாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க யோசிச்சு நீங்களே தனியா எழுதுங்க. சப்போஸ் எழுத முடியலன்னா இப்பதாங்க நமக்கு சாட் ஜிபிடி இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. நீங்க என்ன சாக்லேட் நீங்க வாங்கணும்னு கூட உங்களுக்கு தெரியலையா, சாட் ஜிபிடி கிட்ட ஜஸ்ட் இந்த மாதிரி என்ன ஒய்ஃபுக்குன்னா கிஃப்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி சாக்லேட் கோட்ஸா எனக்கு எழுதணும், நீங்க ஒரு 10 சாக்லேட் வந்து ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி, இப்போ பட்ஜெட் கம்மியா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட் கேட்டீங்கன்னா அதே கொடுத்துரும். அதை எடுத்து அப்படியே அந்த சாக்லேட்டை வாங்கி ஒரு ஏஃபோசில ஓட்டி நீங்க கொடுக்க போறீங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னதான் விலை உயர்ந்த கிஃப்ட் நம்ம கொடுத்தாலும் இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தாட்ஸை நம்ம வந்து நம்மளோட கையிலே செஞ்சு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க ரொம்ப இந்த கிஃப்ட் நான் கொடுத்ததுக்கு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். ஸோ இந்த கிஃப்ட் நான் யோசிச்சு நான் பண்ண கிஃப்ட் தான். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப அமௌண்ட் இல்லை நம்ம கிஃப்ட் வாங்குறதுக்குன்னு யோசிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கூட நம்ம கிஃப்ட் வாங்கி நம்ம ஒய்ஃபை வந்து நம்ம ஹாப்பியாக வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்து பாருங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதுதான் இந்த ஃபைனல் வீடியோஸ். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இந்த சேனல் நான் போடுறேன். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பா தேவைப்படுதுங்க. அப்போதான் இந்த வீடியோஸ் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறோம், மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா எனக்கு வந்து இருக்கும். நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னோட கடைசி இது மில்கி பார் நான் கொடுத்தது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.